இல்ல இல்ல நான் தான் பார்த்தேன். நான் இப்ப அந்த காமிக் புக் வாங்கி ஆகணும். ஆனா அதுக்கு என்கிட்ட காசு பத்தல. என்கிட்ட சுத்தமா காசு இல்லாம நான் சாப்பிட்டே 3 நாள் ஆகுது. இது 3 நாளாவா? அப்ப நீங்களே எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. இப்பெல்லாம் நிறைய பேர் பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பிரச்சனைகளை நம்ம போய் டோரிமான் கிட்ட நிக்க கூடாது. என்ன பிரச்சனை இப்போ? எவ்வளவு தைரியம் இருந்தா கேம் நடி இப்படி எல்லாம் சொல்லுவ? என்னப்பா மறந்துட்டியா? நான் ஒரு ஃபியூச்சர் ரோபோட். என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஃபினான்ஷியலா சில விஷயங்கள் தேவை. இது ஃபினான்ஷியலாவா? பாத்தியா, அது உன்னால முடியாதுல்ல. இல்ல, அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக் பான் ஷாப் மெஷின். என்ன இது டோரிமான்? இதுல ஏதாவது ஒரு பொருளை வச்சேன்னா அந்த பொருளோட மதிப்புக்கு ஏத்த மாதிரி இந்த மெஷின் உனக்கு பணம் கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த பொருளை வச்சு பாப்போமா? இதை எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள வச்சிடணும். என்னது 150 என்ன? இது பழசு இல்ல, அதான் கொஞ்சம் சீப்பா இருக்கு. அப்ப லைட் ஸ்டாண்ட்? அந்த பணத்தை திரும்பவும் இதுலயே போட்டுரு. திரும்ப வந்துடுச்சு. எப்படி இருக்கு? எந்த பொருளா இருந்தாலும் 3 மாசத்துல வாங்கலனா அது ஃபியூச்சர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வித்து போய்டும். நல்லா புரிஞ்சது. அப்படி போடு. இப்பவே இவ்வளவு பொருள் போட்டினா திரும்ப எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு பாக்கெட் மணி கிடைச்சது, திரும்ப எடுத்துப்பேன். ஆஹா, அடேங்க அப்பா. இப்ப போய் நம்ம அந்த காமிக் புக் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த மாசத்தோட செலவு அதிகமாயிடுச்சு. அம்மா, உங்ககிட்ட வொர்க் அவுட் மாதிரி ஏதாவது இருக்காமா? இருக்கு. உங்க அப்பா இந்த கோட்டை எனக்காக பிரசன்ட் பண்ணாரு. அதுவும் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. உங்க அப்பா எனக்கு இந்த கோட்டை ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தாரு. அடடா, கோட்டை எங்க போச்சு? அந்த கோட்டை நான் வித்துட்டேன். என்ன சொல்ற நோபிட்டா? என்கிட்ட கேட்காம ஏன் இந்த மாதிரி பண்ண? இந்தாங்க 3000 என்ன. அதோட விலை அதிகமா இருக்கும் தெரியுமா? ஆனா அது எனக்கு அவ்வளவு தானே கொடுத்தது. அந்த மிஷின்ல இவ்ளோ பொருட்களை போட்டு நம்மளால ஒரே ஒரு காமிக் புக் தானே வாங்க முடிஞ்சது. அந்த மிஷின்ல எந்த பொருளை போட்டு அதிகமா காசு கிடைக்கும்? அட அங்கிள். தம்பி நீயா? அங்கிள், நீங்க ஒரு பெயிண்டரா? இந்த பெயிண்டிங் எப்படி இருக்கு? இது உங்க வீட்ல மாட்டினா சூப்பரா இருக்கும். அதுவும் சரிதான். என் பெயிண்டிங் எல்லாம் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். என்ன மடிச்சிடுங்க. அட பரவாயில்ல, விடுப்பா. நான் போயிட்டு வரேன் அங்கிள். ஜியான் வீட்ல கூட விலை அதிகமா இருக்கிற மாதிரி பொருட்கள் எதுவுமே இல்லையே. என்னல சொன்ன இப்போ? அது வந்து உன்கிட்ட விலை அதிகமான பொருள் ஏதாவது இருந்தா அந்த பொருளை வித்து நீ பணத்தை வாங்கிக்கலாம். ஓ, அப்படியால சொல்ற? பாத்தியால என்கிட்ட ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஆஹா, அற்புதம். இதுல நிறைய லேட்டஸ்டான பொருள் இருக்கு. இது இது என்னோட புக் தானே? அப்பனா இவன் எல்லா பொருட்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்குனானா? ஏலே, தயக்கப்படாத. தேவையில்ல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். உன்கிட்ட எக்ஸ்பென்சிவா ஏதாவது ஒண்ணு இருக்காப்பா? அது ஷிசுகா, உன்னோட ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லு. அதுவா? இதோ இந்த டால் இருக்குல்ல, இது என்னோட அங்கிள் கொடுத்தது. அதனால எனக்கு ஸ்பெஷலான டால். அந்த டிவைஸ் எனக்கு வேணுமா? அந்த மெஷினை கேக்குறதுக்காக வேணும் இவ்வளவு தூரம் வர சொன்னேன். இரு அது எங்க கூட. அது வெறும் ஒரு டால் மட்டும் தானேப்பா. பரவாயில்ல, என்ன ஆகுதுன்னு பாப்போம். அப்படி போடு. இந்த பொம்மை கண்டிப்பா பழைய காலத்து பொம்மையா தான் இருக்கணும். அதுக்காக தான் இதுக்கு இவ்வளவு விலை வந்திருக்கு. அப்படியா? ஷிசுகா, எவ்வளவு பணம்னு பாத்தியா? எனக்கு இந்த காசெல்லாம் தேவையில்லை. என்னோட டால் தான் எனக்கு வேணும். திரும்ப கொடு. அண்ணா, பணத்தை விட நிறைய முக்கியமான விஷயங்களும் இருக்கு. Thank you so much. என்ன மன்னிச்சிடு. நான் இன்னும் கொஞ்சம் ஹார்டா தேடினா கண்டிப்பா எனக்கு ஏதாவது எக்ஸ்பென்சிவா கிடைக்கும். அந்த மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. அது அந்த பெயிண்டர் அங்கிள் தானே? அந்த அங்கிள் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. அதனால உன் டிவைஸ கொடுக்கறியா? ஹே, நல்ல ஐடியா. அடடா. என்ன சத்தம் அங்க? ஏய் தம்பி, நீதானா? ஹலோ அங்கிள். என்னது, இந்த மிஷின்ல ஏதாவது பொருள் போட்டா காசு கொடுக்குமா? என்ன போடலாம்? உடைஞ்ச பழைய பொருளா இருந்தா பரவாயில்லையா? ட்ரை பண்ணுவோம்.
ஓஹோ பழைய பொருள் போட்டா கூட காசு வருதுப்பா. ஆமா. அப்ப இத போட்டு பார்க்கலாம். சரி அந்த பெயிண்டிங்க போடலாமா? இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தா கிராஃபிட்டி மாதிரி இருக்கு. உண்மையிலேயே காசு வரும்னு நினைக்கிறேன். ஆமா அதுவும் சரிதான்ல. அடங்க போய் எவ்வளவு பணம்? ஆ! என்னப்பா அவரு எல்லாத்தையும் உள்ள போட்டாரு. இப்ப என் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் வாங்கலாமே. தம்பிங்களா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஒரு வகையில இவருக்கு உதவி பண்ணிருக்கோம். இந்தா என்னதான் எனக்கு தரீங்களா? ரொம்ப டோரேமான் அவரு சாப்பிடட்டும். பரவாயில்ல இருக்கட்டும். நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்தா தேங்க் யூ. டேஸ்டா இருக்கு. போயிட்டு வரேன். பை போயிட்டு பை. வாங்க. இந்தா. ஏய், நான் கேள்விப்பட்டேன் நீங்க ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ் வச்சிருக்கீங்களாமே. நாங்க இந்த மாதிரி நல்ல நல்ல பொருள்லாம் வாங்குறதுக்கு ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுவோம். எனக்கு இந்த பொருட்களோட வேல்யூஸ்லாம் செக் பண்ண தேவையில்ல. ஆனா இங்க இருக்கிற எல்லா பொருளோட நிஜமான வேல்யூவையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த பொருள் எல்லாம் இந்த மிஷின்ல போட்டா அது எவ்வளவு பணம் கொடுக்கும்? மாமா சரியா சொன்ன. முதல்ல இந்த பொருளை பாப்போம். இது ரொம்ப பழமையான கோய்மாரியோட பிளேட். இதோட ஒர்த் 5 மில்லியனுக்கும் மேல. 5 மில்லியன் என்ன? வெறும் 500 தான் வந்திருக்கு. இந்த பிளேட்டுக்கு அவ்வளவுதான் கிடைக்குமா? என்னப்பா? அப்படின்னா அது ஃபேக் ஆனதுன்னு அர்த்தம். கொஞ்சம் இரு, அடுத்து ஒரு செமையான பொருளை கொண்டு வரேன். இது பிகாசோவோட போட்டோ எடுக்கிற ஒரு பிக்சர் ஃப்ரேம். இது சென்ட்ரிக்கியோட ஃபேவரட் மகும் கப்பும். இது கப்பாவோட பிளேட். நோபுனாகாவோட ஹோம் ரன் பால். கடைசியில இப்ப வேல்யூக்கான அர்த்தமே மறந்து போச்சே. அத பத்தி யோசிச்சு நான் ரொம்ப குழம்பி போயிட்டேன். அட ஹலோ அங்கிள், ஆ? இத விக்க போறீங்களா? இல்லப்பா, ஒரு வழியா அந்த அபார்ட்மெண்ட் விட்டு நான் காலி பண்ணிட்டேன். எனக்கு இப்பதான் புரிஞ்சது பெயிண்டிங்ல எனக்கு திறமையே இல்ல. அதான் பேசாம ஊருக்கே போயிடலான்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? உங்க 2 பேரையும் பார்த்ததுல சந்தோஷமா இருக்கு. ஓகே போயிட்டு வரேன். கொஞ்சம் இருங்க. ஒருவேளை இது எல்லாத்துக்குமே பணம் கிடைக்கலாம்ல? என்ன சொல்ற? ஆனா சரியா தெரியலையே. அதான் இவ்ளோ பெயிண்டிங்ஸ் இருக்கே, இத வித்தா அவர்கிட்ட காசு கொடுத்துருவோம். அது பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணி பாப்போம். ரொம்ப அதிகமாலாம் எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நியாயமான விலையை கொடு. இவ்வளவு பணமா? அங்கிள் உங்களோட ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் ஒருத்தான பெயிண்டிங்ஸா? அட ஆமாப்பா, என்னால இது நம்ப முடியல. தம்பி, இந்த டிராயிங்ல நீயே பண்ணு? இல்ல நான் இல்ல, இது எல்லாத்தையும் இந்த அங்கிள் தான் வரைஞ்சாரு. ஆமா, இதெல்லாம் நான் தான் வரைஞ்சேன். நிஜமா சொல்றீங்க? நீங்களா இதெல்லாம் வரைஞ்சது? ஹலோ சார், வணக்கம். நான் ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆர்ட் கேலரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆர்ட் கேலரியா? அந்த இடத்துல பெயிண்டிங்க பார்வைக்கு வச்சு யாருக்கு பிடிக்குதோ அவங்க வாங்கிக்குவாங்க. அப்பனா அதுக்கு அர்த்தம் உங்க பெயிண்டிங்ல பார்த்தோன்னா பிடிச்சிருச்சு. இதெல்லாம் நிச்சயம் நல்ல விலைக்கு போகும். அதனால என்ன சொல்றேன்னா, இது எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துறீங்களா? கண்டிப்பா தரேன் சார் நானு. அப்படியா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.